காலையில் குளிச்சியா இல்லையா? அதான் ஏரியில் குளிப்பாட்டிட்டு உன்ன வேலைக்கு இட்டு போலான்னு வந்தோம். ஏண்டி அதான் நான் காலையில குளிச்சிட்டேன்டி. அக்கா சும்மா சொல்றா, இங்க தான் நமக்கு வேலை இன்னைக்கு. இந்த ஏரியில என்னடி வேலை செய்யுது? நம்ம மீன் பிடிக்கணும்னா? ஆமாம், மீன் பிடிச்சி வறுத்து சாப்பிட்டு போனோம். வேற என்னடி வேலை இருக்கு? அக்கா இங்க வந்து நம்ம தூர் வாரணும் ஏரிய. அந்த மண்ணெல்லாம் அள்ளி எடுத்துன்னு போய் அது ஓரமா சேர்த்து வைக்கணும். ஐயோ இந்த தண்ணிலாம் வர போதே, எப்படி மண்ணு வர்றது? எப்படி வரதா? அந்த ஏரி நடுவில் போய் நின்று முங்கி முங்கி வரணும். முங்கி முங்கி வரணுமா? எனக்கு நீச்சல் கூட தெரியாதுடி. நான் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுவேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வா வா. ஐயோ தண்ணிலாம் நான் கால் வைக்க மாட்டேன், நான் போகிறேன் வீட்டுக்கு. அக்கா அந்த ஏரி கரையை தாங்க நம்ம மண்ணு வரணும், வாங்க அங்கே போகலாம். ஏரி கரைனா நான் வரேன், தண்ணியில் நான் கால் வைக்க மாட்டேன். ஏடி அங்கே பார்த்தியா யாருன்னு? பரிமளக்காரி நம்மளுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்குது. இம்மா அதால மட்டும் எப்படி வேலை செய்ய முடியுதுன்னு தெரியல. வீட்டில் மாடியும் பார்த்துக்குது, வீட்டில் வேலையும் செய்யுது, பத்தாவது ஏரி வேலைக்கும் வருது. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிச்சா பத்தியா? நம்ம இன்னைக்கு தாண்டி வரோம், அது எப்போதுலேருந்தே வந்து இருக்கு, உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தா நாங்களும் முன்னாடியே வந்திருப்போம். பரிமளக்கா, பரிமளக்கா, வாங்க வாங்க, பார்த்தவங்கள முன்னாடியே வாங்க வாங்க. வேலை செய்யும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டக்குனு வேலை செய்யுங்க, திட்டுவாங்க. என்ன சிலுப்பு பத்தியா? அப்படியே பரிமளம் ஓடுறியா? இப்படி மூஞ்சால அடிச்சது பேர். நீலாம் இந்த மாதிரி மூஞ்சால அடிச்சா தான் அடங்குவேன். சரி விடுடி அவங்க வேலை செய்யறாங்களா, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம என்ன வேலை பார்க்கலாம். போய் நல்ல இடமா முதல்ல பிடிக்கணும். பெரிய பொண்ணே வா வா, மண்ண அள்ளி போடு, நான் திரும்ப கூட்டிட்டு வரேன். வாக்கா போலான்னு என் வாயை பார்த்து நின்னுக்கா. ஒன்னும் இல்லடி கோமதிக்கா, நீ மண்ண அள்ளி போடு, நான் திரும்ப கூட்டிட்டு வரேன். ஏண்டி என்னால குனிஞ்சிலாம் தூக்க முடியாது வெயிட்ட, நீ வேணா அள்ளி போடு, நான் திரும்ப கூட்டிட்டு வரேன். சரி அப்படியா? அப்ப மண் வெட்டி என்கிட்ட கொடு. நீ பாண்ட குரு என்கிட்ட. மண்ணு நல்ல சகப்பா இருக்கு, செடிக்கெல்லாம் போட சூப்பரா வளருமே. போகும்போது ஒரு பாண்டி எடுத்துன்னு போனோம். ராணி ஏரியில் நிறைய மீன் இருக்கு பார்த்தியா, பெருசு பெருசா? பார்த்தேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது மீன் பிடிச்சி எடுத்துன்னு போலாமா வீட்டுக்கு? எடுத்துன்னு போலாம். இன்னைக்கு மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாமே செஞ்சு சூப்பராக சாப்பிட போகிறப்பார். பரிமளக்கா எவ்வளோ நேரம் தான் அங்கேயே மன தோண்டின்னு இருப்பா? வேலை செய்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணி இருக்கியா? பார்த்துக்கா, கேரியிலேருந்து தவளை எதுனா வந்து பூச்சின்னு சாப்பிட்டு போகுது உங்களை, தூரமான இல்லைங்க. வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன். அக்கா நீ ஏங்க வேஸ்ட்டாக மண் மட்டும் எடுத்து வந்திருக்கா? உன் கையை மண்ணு தோன்ற அந்த கரண்டி மாதிரி தான் இருக்குது. எதுக்கு அது வரைக்கும் வந்திருக்க சம்மந்தம் வந்திருக்கா? ஐயோ நான் இல்லப்பா, எவ்வளோ கோவம் வருது. கீதா எனக்கு மூச்சா வாங்குது கீதா, என்னால ஒண்ணுமே முடியல. ஏக்கா இப்பதான்க்கா ஃபர்ஸ்ட் நம்ம முதல் பாண்டே தூக்கிட்டு வந்திருக்கோம். இதுக்கு எப்படி சொல்றீங்க? இப்பதான் வேலை செய்ய வேற ஆரம்பிச்சிருக்கோம். ஏண்டி இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சு எனக்கு பழக்கமே இல்லடி, ரொம்ப கஷ்டமா இருக்குதுடி. ஓஹோ வேலை செஞ்சு பழக்கம் இல்லையா? வீட்டில் நல்லா வீட்டு வேலை செய்யணும் ஏமாத்தே சுற்றி இருந்திருக்கு நீ. ஏண்டி வீட்டு வேலை எவ்வளோ இருந்தாலும் செஞ்சிருவேண்டி, ஆனால் இந்த மாதிரி வெயிட்லாம் என்னால் தூக்க முடியாது. அக்கா இன்னும் கொஞ்சம் தான், ஒரு 5-6 பாண்டு மட்டும் மண் வாரி போட்டுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு வரலாம். அப்படியே சொல்கிறேன், நம்ம யாரும் பார்க்க மாட்டாங்களா, திட்ட மாட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டாங்க. நம்ம அவங்க கண்ணுக்கு தெரியாமல் மற்ற பேட்டு உட்காந்துக்கலாம். பார்த்து தானே திட்டுவாங்க. சரிடி. செஞ்சோட்டு கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வேண்டாயடா. பாட்டுல அப்புறமா படிக்கலாம். அந்த மண்ணை அப்படி கொட்டுங்க கீதா. மண்ணு தனியா கொட்டு, நான் கொட்டிருக்க பத்தியா, அது மேலே கொட்டாத. அப்புறம் யார் அதிகமா கொட்டினாங்கன்னு தெரியாது. ஏமா இதெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லடியம்மா, உஷாரா இருக்குது பேர் ஆளு. நான் கொட்டினதுலேயே கொட்டிட்டேன், அப்புறம் நான் தான் அதிகமாக கொட்டினேன் அப்படின்னு சொல்லாத. ஏமா நீங்கள் கொட்டதுலேயே கொட்டல, தனியாக தான் கொட்டுறேன். நம்ம இந்த டைம்லாம் எங்கே சுற்றி இருந்திருப்போம், எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்போம். நம்மளை போய் இந்த கோமதிக்கா வேலைக்கு கூட்டின்னு வந்துடுச்சு. நம்மள வீட்லேயே வேலை செய்ய மாட்டோம். 100 நாள் வேலைக்கு கூட்டின்னு வந்து வச்சு நம்மளோ இது மாதிரி பண்ணுது. எத்தனை நாள் பக வச்சிருந்ததோ தெரியலையே. ஏமா ஒரு பாண்டு மண்ணை எடுத்துன்னு போயிட்டு எவ்வளோ நேரம்? இன்னைக்கு பொழுது ஃபுல்லாக அங்கே தான் இருப்பீங்களா? வரண்டி சத்தம் போடாதடி. இருக்கிறவங்க சும்மா இருந்தால் கூட இவ சும்மா இருக்க மாட்டா. உடம்புல இருந்து வர வியர்வையாக வருது. இதெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. அழுதுனே வேலை செய்துக்குமா ரெண்டா? நீ தூக்கி வந்து கொட்டி பாரு, தெரியும் யார் அழுகுறாங்கன்னு. ஏண்டி நாளைக்கு இங்கே தான் வேலை செய்யணுமா? தெரியலையக்கா எங்கே வேலை விடுவாங்கன்னு. இந்த ஏரி ஃபுல்லாக தூர் வாரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வேற வேலை விடுவாங்க போல இருக்குது. நம்ம போகிற வேகத்தை பார்த்தா எப்படி இருந்தாலும் ஒரு 6 மாதம் ஆகும் போகிறது இங்கேயே வேலை முடியறதுக்கு. ஆமாம் ஆகும். மதியத்துக்கு என்னக்கா சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன்? மொச்சக்கட்டை போட்டு கருடு குழம்பு வச்சு காலையில் அதுவும் சாப்பாடு வந்து எடுத்துன்னு வந்திருக்கேன். பரவாயில்லையே சூப்பராக இருக்குமே. குழம்பு என்ன கொஞ்சம் தரேன்னா நிறைய எடுத்துன்னு வந்திருக்கேன். பாசத்தில் உன்ன மிஞ்ச ஆளியா இருக்கா பாரு. எனக்காக குழம்பு ஆக்சுவலாக எடுத்துன்னு வந்துருக்குறேன். நேற்று நைட்டு வச்சுட்டு மீந்து போச்சு, அதுதான் சுட வச்சு எடுத்துன்னு வந்தேன். சரி மதியானத்துக்கு மேலே தாங்காத கெட்டு போயிட சொல்லிட்டு நிறைய இருந்தது எல்லாத்தையும் ஊற்றி வந்துட்டேன். ஓ கெட்டு போயிட சொல்லிட்டு தான் எனக்கு தெரியும் நீ. இல்லடியா சாயங்காலமாக தாண்டி கெட்டு போவோம், மதியானத்துக்கு நல்லா தாண்டி இருக்கும். ஆனால் நீ ரொம்ப மோசமாயிட்டக்கா. ஓசில் குழம்பு கொடுக்குறது பெரிய விஷயம், இதில் வேற இவ்வளோ புதுசாக செஞ்சு தந்து கொடுக்கணுமா? மைண்ட் வயசு நினச்சி சத்தமாக பேசிட்டு ஓரியா நீ அது வரேன் பின்னாடியே. கோமதிக்கா வந்தியா? வரண்டி வந்துனே இருக்கேன்டி. இப்போதான் அண்ணன் நட போட்டு பொறுமையாக நடந்து வர அடிமணி அடி வச்சு ஏதோ கல்யாணம் பொண்ணு மாதிரி. நீங்க ஒரே இடத்துல நின்று மண்ணை துணி போடுனுங்க, நான் நடந்து போய் கூட்டிட்டு வரேன். என்ன பண்ண கஷ்டமா தானே இருக்கும், எனக்கு பொறுமையாக தான் வர முடியும். பேச்ச குறை வேலையை பாரு.
ம் போட்டேன் பாரு, எடுத்துன்னு போ. ஏண்டி அரை பாண்டு மட்டும் போட்டு தூக்கின்னு போக முடியலடி ஃபுல்லா. நீ அரை பாண்டை எடுத்துன்னு போயிட்டு எப்போ இங்கே வேலையை நம்ம முடிக்கிறது? நம்மளுக்கு கலந்து கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இங்கேருந்து இவ்வளோ தூரம் தோண்டணுன்னு. அவ்வளோ தூரம் தோண்டி தான் ஆகணும். போ 2 பாண்டு எடுத்துன்னு போய் கூட்டிட்டு வா. 3வது பாண்டு நான் எடுத்துன்னு போய் கூட்டிட்டு வரேன். அப்படியே 3வது பாண்டு நீ எடுத்துன்னு போறியா? சரி சரி, அப்போ நான் எடுத்துன்னு போகிறேன். இதை மூஞ்செல்லாம் மண்ணை குடிக்கினேன். சாயங்காலம் மறக்காம மீன் பிடிச்சி எடுத்துன்னு போகணும். மறந்துருக்கு போயிட்டேன்னு சாம்பார் தான் சாப்பிடணும் வீட்டில் போயிட்டு. அந்த கொடுமையில யாராலும் அனுபவிக்க முடியும்? மீன் வறுக்கிறோம், குழம்பு வைக்கிறோம், சாப்பிட்றோம். அதுக்காக தான் இன்றைக்கி நான் வேலைக்கே வந்திருக்கிறேன் மெயினாக. பொண்ணாங்க நிற்கிறதா நல்லா சூப்பராக வளர்ந்துருக்குது. பறிச்சுன்னு போகணும். நல்லா பச்சை பச்சையாக இருக்குது. கூட்டு வச்சு சாப்பிட்டேன்னா கண்ணுக்குலாம் நல்லது. உடம்பு குளிர்ச்சி, கண்ணு நல்லா சூப்பராக தெரியும். 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டாலே நல்லதுன்னு நான் சொல்கிறாங்க. நம்ம பறிச்சுன்னு போயிட்டு செஞ்சு பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்சி மிளகாய், தேங்காய் போட்டு செஞ்சுன்னா செம்மையாக இருக்கும். வேலைக்கு வேலையும் ஆச்சு, காசுக்கு காசும் ஆச்சு, மீனுக்கு மீனும் ஆச்சு. 3 in 1. ஒரு கல்லில் 3 மாங்காய் அடிப்பது எப்படி? அது இப்படி தான். பெரிய பொண்ணு இருக்கா இன்னும் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துடுறேன் மண்ணை. இங்கே பாடி மணி ஆச்சு, எல்லாம் சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க. சீக்கிரமா. எது இவ்வளோ சீக்கிரம் மணி ஆயிடுச்சா? சாப்பிட போகிறோமா? 2 பாண்டு பண்ணி தாண்டி வாரி கொட்டிருக்கோம். ஏண்டி எல்லாரும் சாப்பிடவே போயிட்டாங்க. முன்னாடி பேசி நின்று இருக்க. எல்லாம் சாப்பிட்டு திரும்ப வந்து வரப்போறாங்க வேலைக்கு. இல்லடி இப்போ தாண்டி வந்து 1/2 மணி நேரம் கூட அவளேடி. அதுக்குள்ள லஞ்ச் டைம் வந்துச்சுன்னு சொல்கிறேன். அதெல்லாம் அப்படிதான். சீக்கிரம் வா, சாப்பிட்டு வரலாம். என் மடியோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டா? சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வேலை செய்து வர போறோம். வா வா சீக்கிரம் வா. ஏக்கோ பாண்டில் இங்கே வச்சுட்டு வாக்கா. வச்சுட்டேன். டீ போலாமா? வாடி வாடி, உனக்கு கருவாட்டு குழம்பு தரேன். ஏமா உன் குழம்பு வேணா நீயும் வேணா போ. ஏன்டி அப்படி சொல்ற? ஆமா நேற்று மீந்ததை வந்து எடுத்துட்டு வந்துருக்கேன். கெட்டு போய் போக சொல்றேன். எனக்கு சாப்பிட்றேன். எனக்கு ஒன்றும் வேணாம். நான் சாம்பாரை ஊற்றாட்டுக்கலாம். ஏண்டி சும்மா சொன்னேன்டி. நான் நேற்று வச்சுட்டு எடுத்துட்டு வரேன். நான் காலையில் தான் வச்சேன். பசங்களுக்கு சாப்பாடு கட்டிட்டு மீதி குழம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். வா வா, சும்மா சொன்னேன். அப்போ சும்மா தானே சொன்னேன். சும்மா விளையாடுச்சுங்க. ஆமாம் இப்போ கொஞ்சம் நிற்பாங்க. பாண்டு வேறு வழி வச்சு கிளாஸ் போட்டுப்பேன். நம்ம வேற முட்டை ஆம்லேட் எடுத்துன்னு வந்திருக்கோம். இவங்க பார்த்தா கேட்பாலே எப்படி நம்ம மறைச்சி சாப்பிட்றதுன்னு தெரியல. சாப்பாடுக்குள்ளே வச்சு மறைச்சி சாப்பிடலாம். நம்மளுக்கு பழைய சோறும் பச்சை மிளகா அதான் எடுத்துன்னு வந்திருக்கோம். கோமதியாக்கு ஏதாவது குழம்பு தரோம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு பழைய சோறு காசு கொடுத்தாலாம் கிடைக்குமா? பழைய சோறு தான் உடம்புக்கு குளிர்ச்சி, ஆரோக்கியத்தையும் தரும். இந்த வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் அதுதான் ரொம்ப நல்லது. 5 ஸ்டார் ஹோட்டலில் 500 1000 விற்கிறாங்க. நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. எப்படியோ 10 நாள் ஓடிச்சு சீக்கிரமா. இது தெரியாமல் இத்தனை நாள் வீட்டில் தண்டத்துக்கு சுற்றி இருந்துருக்கோம். ஆமாண்டி, முன்னாடியே நம்ம வந்துருக்கலாம் வேலைக்கு. டைம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இப்போ கடைசி நேரத்தில் வந்துருக்கோம். ஏமா இந்த ஒரு நாளையும் எனக்கு குறுக்கில் ஒண்டி போச்சு. இன்னும் எத்தனை நாள் வேலை செய்ய போகிறேன் எனக்கே தெரியல. அப்படியே காலையிலேருந்து வேலை செஞ்சு அப்படியே களைச்சி போன பேர் 3 பேரும் அப்படியே பசியோட போகிற மாதிரி போகிறாங்க பார்த்தியா? 3மே திட்டு கொட்டுங்க தான். 2 பாண்டு மண்ணு மட்டும் அள்ளி போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு போகிறேன்னு ஓடின்னு இருக்குங்க. எல்லாரும் சாப்பிட்றாங்களா இல்லை போய் சொல்லி கூட்டின்னு போதுங்களான்னு தெரியல. இதுங்க அந்த மாதிரி பண்ணுற ஆளுங்க தான். இன்றைக்கி நம்மளுக்கு ஞானோதயம் வந்து நம்ம வேலை செய்கிறோம். ஆனால் இதுக்கு செய்ய மாட்டேதுங்களே. அப்படியே மூக்கால அழுவுதுங்க. வானம் வேற மப்பு மூடின்னு வருது. நல்லா மழை வந்து இங்கெல்லாம் ஏரியில் தண்ணி ரொம்ப முடிச்சு என்ன பண்ணுறது? மழை வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தூர் வாரி வச்சா தான் நிறைய தண்ணி நம்ம சேமித்து வைக்க முடியும் நம்ம ஊருக்கு. இது எப்படி ஏமாத்தலானே சுற்றி நிற்குதுங்கம்மா. வீட்டுக்கு போகும்போது தைலம் வாங்கி முதுகுல காலெல்லாம் தடவணும். எம்மா இன்னைக்கு எவ்வளோ கால் வலிக்கு தெரியுமா எனக்கு? முதுகுல குனியவே முடியல. அந்த 2 பாண்டு மண் அள்ளி போட்டுட்டு உடம்பே முடியல. பேசட்டுங்களா வச்சுக்கின்னு வேலை வாங்கினா எப்படி தான் இந்த வேலையை முடிக்க போகிறாங்கன்னு தெரியலையா? வீட்டில் இருந்து நல்லா வாட்டப்பட்டு போச்சு எல்லாத்துக்கும்.